அனைவருக்கும் வணக்கம். சமீபமா நான் ஒரு காலேஜில வந்து ஒரு ஸ்பீச் குடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுமே வந்து நெறைய பேர் வந்து இந்த ஒரு லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா பெண்களுமே வந்து குறிப்பா வந்து என்ன கேட்டாங்கன்னா, மேம் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் நெறைய இருக்கு. நான் வந்து பிசிஓஎஸ்னால சஃபர் ஆயிட்டுருக்கேன். ஸோ நான் இப்ப இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால என்னால ஃபுட் ஹேபிட்ஸ் ஒழுங்கா ப்ராப்பரா என்னால வந்து பண்ண முடியல. ஸோ இதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லுங்க மேம். நான் பிஜியா இருக்கேன். நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி நான் வந்து பிசிஓஎஸ் நான் கரெக்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஹோம் பேஸ்டு ஃபுட் தானே மேம் நீங்க சாப்பிட சொல்றீங்க உங்களோட வீடியோஸ்லன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா, அதில ஒண்ணு குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 50 பேர்ல யார் வந்து நீங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்றீங்க, எக்ஸர்சைஸ் பண்றீங்க, உங்களுக்காக ஏதாவது ஒரு டைம் எடுத்து நீங்க வொர்க் அவுட்ஸ் பண்றீங்கன்னு கேட்டா, அதில ஒருத்தவங்களோ 2 பேரோ தான் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு தான் நம்மளுக்கு ஆக்டிவிட்டியும் முக்கியம். ஸோ ஆக்டிவிட்டி நம்ம உடம்ப வந்து நம்ம மூவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். இன்சுலின் வந்து சென்சிடைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயம் நீங்கள் ஹாஸ்டல் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்டல் ஃபுட் எடுத்துக்கோங்க. பட் ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக ப்ராசஸ் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ யூசுவலி நீங்கள் ஹாஸ்டல் ஃபுட்ஸில் ரைஸ் எடுத்துக்கிறது, நைட்டு டின்னர் எடுத்துக்கிறதுல ப்ராப்ளம் வராதுங்க. நம்ம வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மேம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் என்னென்னா நீட் அப்படின்றது, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமையே நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே அந்த வந்து தெர்மோஜெனசிஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த அந்த கலோரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னா ஒரு மினிமலாக ஜாக் பண்ணுறதோ, நம்ம வந்து ஒரு ஃபோன் பேசும்போது நீங்கள் நடந்துகிட்டே பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள், நீங்கள் லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸில் ஏறி இறங்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. ஸோ நீங்களா ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் 1 மினிட் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 மாடி ஏறி இறங்குறது 1 ஹவருக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி மைக்ரோ ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். 1. 2வது ப்ரோட்டீன் நிறைய சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்கு வந்து நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறது, இல்லை நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ், பாசிப்பயிறு இந்த மாதிரியான ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சு அதை நீங்கள் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சு கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைங்களா, சாலட் நீங்கள் குக்கும்பர், கேரட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். பாடி வெயிட் வந்து உங்களுக்கு ஐடியல் பாடி வெயிட் வரும். ஸோ ஹாஸ்டலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து பிஜியில் இருக்கீங்கன்னு காரணம் சொல்லாமல் உங்களுக்கு இதை என்ன பண்ண முடியும், எப்படி வந்து நீங்கள் இன்சுலினை வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து திருப்பி ரிவர்ஸ் பேக் பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ ஒரு பில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, அதுக்கான தான் மைக்ரோ ஒர்க் அவுட் சொல்லியிருக்கேன். 2வது ஹோம் பேஸ்டு ஃபுட்டு, வெளியில் இருக்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்நாக்ஸை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 3வது 8 ஹவர்ஸ் குவாலிட்டி ஸ்லீப். நம்மளுக்கு ஹாஸ்டலில் இருக்க ஃபுட்டுனால பிரச்சனை இல்லைங்க. நம்ம தூங்காமல் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்க்குறது, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த கண்டென்ட் எல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லி அதனால தான் பிரச்சனைகள் வருது. ஸோ குவாலிட்டியான ஸ்லீப். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட பிசிஓஎஸ் ரிவர்ஸ் ஆகிடும். உங்களுக்கு பிசிஓஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.